ஸ்டார்ட். கேமரா ஆக்ஷன். அண்ணா, இப்ப எல்லாம் ரொம்ப இருமலா இருக்கு. தினமும் ராத்திரியில உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அது மாதிரி உனக்கும் என்ன பார்க்கணும் போல இருக்கா? என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை தவிர வேற எனக்கு ஞாபகம் ஏதும்மா? என்ன, நான் வீட்டுல இருந்தப்ப ராத்திரியில எனக்காக சீக்கிரமா வருவியே, அந்த மாதிரி இப்பவும் வர்றியா? எனக்கு தெரியும், இப்பதான் உனக்கு பெரிய வேலையாச்சே. எங்க நேரத்தோட விட்டு போற போற. நான் வீட்டுல இல்லாதது உனக்கு என்னமோ போல இல்ல? என்னமோ போலவா? என் உயிரே என் உடம்புல இல்லாதது போல இருக்குமா? என்ன செய்யறது? இந்த சின்ன வயசுலயே கடவுள் உன்னை சோதிச்சுட்டாரு. உன்னை சோதிக்கலமா, உன்னை வச்சு என்ன சோதிக்கிறா? மடி, இந்த கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. அதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கலாம். இந்த சானிட்டோரியத்துக்கு நான் வர்றது இதுதான் முதல் தடவை. பரவாயில்ல, என் பணம் நல்ல முறையில் தான் பயன்படுத்தப்பட்டது. ஐ எம் வெரி ஹாப்பி. இல்ல, இந்த அன்பும் ஆதரவு வந்தான். அப்பா, நான் சொன்னேன், அந்த பேஷண்ட் இவதான். ஓ, உன் பேர் என்னப்பா? வடிவு. இது வடிவோட அண்ணன் பேர் மதர். வணக்கம். லீலா, நான் இப்படி சுத்தி பார்த்து கார்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாமா. மிஸ்டர் மதர், நீங்களும் வாங்கல. டாக்டர். டாக்டர் அம்மா, எங்க அண்ணனுக்கு பெரிய வேலை கிடைச்சதும் போதும் ஓய்வே இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளங்கை எரிக்கிற மாதிரி இப்படி பேசிக்குவாரு. அவ்வளவுதான். நான் வர்றேம்மா, பத்திரமா இருன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு ஓடிடுவாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு அவர் என்னை விட்டுட்டு போய் திரும்பி வந்து பார்க்கும்போது நான் அவரை விட்டுட்டு போயிட போறேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் உனக்கு என்னம்மா தப்பு பண்ண? இல்லன்னா, நீ முந்தி மாதிரி என் மேல பிரியமா இருக்கிறியான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் சந்தேகப்பட்டது தப்பு. உன் பிரியம் குறையவே இல்லைன்னா. பாருங்க டாக்டர், பெரியவங்க மாதிரி பேசுறத. சில சமயத்துல குழந்தைங்க பெரியவங்க மாதிரி பேசுறதும் பெரியவங்க குழந்தைங்க மாதிரி பேசுறதும் இயற்கை. அப்பா காத்துட்டு இருப்பாரு, புறப்படுங்க. வடிவு, உன் உடம்பு குணமாயிடும். சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆமா, வரட்டுமா? வாங்க. சரிங்க.